2007ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி போர்ச்சுகல்ல காணப்படுற பிரையாடா லூஸ் என்ற ஹாலிடே ரெஸ்டாரண்ட்லேருந்து மெடலின் மெக்கான் என்ற 3 வயது குழந்தை காணாமல் போயிட்டு பலதரப்பட்ட போலீஸ் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு ஒட்டுமொத்த மீடியாட கவனமும் இந்த கேஸ் மேலே தான் காணப்பட்டுச்சு. இருந்தாலும் கூட இந்த கேஸ் இன்று வரை தீர்க்கப்படாமல் தான் காணப்படுது. மெடலின் மெக்கானுக்கு அந்த வெக்கேஷனில் என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெடலின் மெக்கான் 2003ஆம் ஆண்டு மே 12ஆம் தேதி லண்டனில் வாழ்ந்துட்டு வந்த கேட் அண்ட் ஜெரி மெக்கான் என்ற ஃபேமிலிக்கு பிறக்காங்க. அதோட சான் எமிலி என்ற சகோதரர்களும் காணப்பட்டாங்க. அந்த ஃபேமிலியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஏர்லி 2007 அவங்களோட வெக்கேஷனை ஸ்பெண்ட் பண்ண போர்ச்சுகல்ல காணப்படுற அல்காவ் ரீஜனுக்கு ட்ரிப் ஒன்று சொல்கிறாங்க. அவங்க எல்லாரும் அல்காவ் ரீஜனில் பிரையாடா லூஸ் என்ற இடத்துல ஓசன் கிளப் ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணுறாங்க. அவங்க வெக்கேஷன் சந்தோஷமாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் தான் போயிட்டு இருந்துச்சு. குழந்தைகளையும் சேஃபாக பார்த்துக்கணுங்கிறதுக்காக அவங்க அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே இருந்த டாபாஸ் ரெஸ்டாரண்ட்டில் டின்னர் சாப்பிட்றாங்க. அதோட குழந்தைகள் அப்பார்ட்மெண்ட்டில் சேஃபாக தானா தூங்குறாங்க என்று அடிக்கடி செக் பண்ணிட்டு இருந்தாங்க. நைட் 9 மணி போல மெடலின் அப்பா ஜெரி மெக்கான் அப்பார்ட்மெண்ட்டுக்கு சென்று குழந்தைகளை செக் பண்ணினார். அந்த டைமில் எல்லா குழந்தைகளும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக தான் தூங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு 10 மணி போல மெடலின் அம்மா கேட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு சென்று குழந்தைகளை செக் பண்ணினார். அந்த டைமில் தான் மெடலின பெட்டில் மெடலினை காணலங்கிறத பார்த்தார். அதுக்கு பிறகு உடனடியாக போர்ச்சுகல் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணினாங்க. அந்த லேட் நைட்லேயே போர்ச்சுகல் போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை தொடங்கினாங்க. அதோட ஹோட்டல் ஸ்டாஃப், சில வாலண்டியர்ஸ், போர்ச்சுகல் போலீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு தேடு நடவடிக்கையை தொடங்கினாங்க. மெடலின் பணத்துக்காக கடத்தப்பட்டு இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை தொடங்கினாங்க. ஜென் டேனர் என்ற ஒரு ஆள் அந்த நைட் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தால் ஒரு அடையாளம் தெரியாத நபர் குழந்தையோட தூக்கிட்டு சென்றதை பார்த்து தான் கூறினார். ஆனால் அந்த நபர் யாருங்கிறது இன்று வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அதுக்கு பிறகு போர்ச்சுகல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் மெடலின பேரண்ட்ஸான கேட் அண்ட் ஜெரி மேலே சந்தேகப்பட்டாங்க. அது தொடர்பான விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆனாலும் போதுமான ஆதாரம் இல்லாததால் அந்த விசாரணையும் நிறுத்தப்பட்டுச்சு. பிறகு 2011 யூகே போலீஸ் ஆபரேஷன் கிரேஞ்ச் என்ற பேரில் மெடலின மிஸ்ஸிங் கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண தொடங்கினாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு மில்லியன் கணக்கான பவுண்ட்ஸ் ஒதுக்கப்பட்டுச்சு. இந்த இன்வெஸ்டிகேஷனில் புதிய தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதோட ஏற்கனவே பெறப்பட்ட எவிடன்ஸை எல்லாம் திரும்புவதை செக் பண்ணினாங்க. அதுக்கு பிறகு ஜெர்மனியை சேர்ந்த கிறிஸ்டியன் புருக்னர் பிரைம் சஸ்பெக்டாக கருதப்பட்டார். அவர்கிட்ட இந்த குழந்தைகள ஃபோட்டோஸ், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பொருட்கள், அதோட சில மாஸ்க்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. பிறகு மெடலின் காணாமல் போன நைட் அவர் எங்கு காணப்பட்டாருங்க தொடர்பாகவும் போர்ச்சுகல் போலீஸ் விசாரணை செய்தாங்க. இப்படி பல கோணங்களை விசாரணை செய்யப்பட்டாலும் அவருக்கும் மெடலின் காணாமல் போன கேஸுக்கும் இடையில தொடர்பு இருக்கிறதுக்கான உறுதியான ஆதாரங்கள் கிடைக்கல. மெடலின் மறைவு இன்று அவரோட குடும்பத்துக்கு மறக்க முடியாத ஒரு காயமாகவும் இன்வெஸ்டிகேட்டர்ஸுக்கு ஒரு தீர்க்க முடியாத கேஸாகவும் காணப்படுது. இப்படி மிஸ் ஆன குழந்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைய காணப்பட்டாலும் அதற்கான முயற்சிகள் இன்று வரை நடந்து கொண்டு தான் காணப்படுது. மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.